Hi friends, இன்னைக்கு நம்ம கைத்தொழில்.com சேனல்ல திண்டுக்கல் பிரியாணி மசாலா மிக்ஸை வச்சு எப்படி பிரியாணி பண்ணலான்றத பார்க்க போறோம். அதை நமக்காக சொல்லி கொடுக்கிறது லாவண்யா ஃப்ரம் தஞ்சாவூர். அந்த சிஸ்டர் வந்து இந்த பிரியாணி எப்படி பண்ணலான்றத சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க இந்த பிரியாணி மசாலா மிக்ஸ் அந்த இதை வந்து டீலர்ஷிப் எடுத்துருக்குறாங்க. தேவைப்படுறவங்க உங்களுக்கு எத்தனை பீசஸ் தேவைப்படுதோ அவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். காண்டாக்ட் நம்பர் 8610070981. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பேக்கெட்டில் நமக்கு தேவையான மிக்ஸுக்கான ஐட்டம், அப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி, இது எல்லாமே கொடுத்துருவாங்க. இது பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டமும் இதுலேயே இருக்கும். நம்ம யூஸ் பண்ண வேண்டியது ஒரு நெய், தேவையான அளவு நெய்யும், வெஜிடபிள்ஸோ இல்லை சிக்கனோ மட்டனோ எது தேவையோ அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இவங்க ஒரு 50லேருந்து 1000 பேருக்கான ஆர்டர்ஸும் எடுக்கிறாங்க. பிரியாணியாவே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. தஞ்சாவூரில் இருக்கிறவங்களுக்கு டோர் டெலிவரியும் உண்டு. தஞ்சாவூரில் இருக்கிறவங்களுக்கு வாங்க பார்ப்போம் வீடியோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டிஷ் செய்ய போகிறேன். இது வந்து வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டு பேருமே எல்லாருக்கும் விரும்பி சாப்பிட்றது பிரியாணி. பிரியாணினால நம்மளுக்கு முதல்ல என்ன ஞாபகம் வரும்? பிரியாணியில் நிறைய வெரைட்டிஸ் பார்த்துருப்போம். ஹைதராபாத் பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் பார்த்துருப்போம். அதில் நம்மளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? திண்டுக்கல். அந்த திண்டுக்கல் பிரியாணியை எவ்வளோ ஈஸியாக செய்யலாம், எவ்வளோ சுவையாக செய்யலாங்கிறத எனக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள்: ராவுஜி திண்டுக்கல் பிரியாணி மசாலா. இதில் அவங்க என்னென்ன கொடுக்குறாங்கன்னா, ஒரு பிரியாணி மசாலா கிரேவி, ஒரு 200 கிராம் அரிசி, ஒரு 200 கிராம் அரிசி. இந்த 200 கிராம் அரிசிக்கு நீங்கள் மட்டனாக இருந்தால் 1/4 கிலோ மட்டன் போடலாம், சிக்கனாக இருந்தாலும் 1/4 கிலோ சிக்கன் போடலாம். வெஜிடபிள்ஸ் நீங்கள் அந்த 1/4 கிலோ மிக்சர் வெஜிடபிள்ஸாக பீன்ஸ், கேரட் அப்படின்னு கலந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த 1/4 கிலோ ரைஸ்க்கு ஒரு 25 கிராம் நெய் ஊற்றிக்கணும். இன்னைக்கு வந்து நான் 2 பேக்கெட் செய்ய போகிறேன், அதனால ஒரு 50 கிராம் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றிட்டு நீங்கள் கழுவி வச்சிருக்க, நீங்கள் நான் 1/2 கிலோ போடுறேன், ஏன்னா 2 பேக்கெட் போடுறேன். 1/2 கிலோ மட்டனை நல்லா போட்டு இதில் வதக்கிக்கணும். ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். பிரியாணினா ஒரு 2 மணி நேரம் உட்காந்துட்டு செஞ்சுக்கிட்டு அந்த வேலையே கிடையாது. இதில் ஒரு 2 நிமிஷம் மட்டனை நல்லா வதக்கிக்குங்க. ஏன் இது வதக்குறோன்னா, மட்டன் சீக்கிரமாக வேகும். சாதாரணமாக நீங்கள் இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு வேக வைப்பீங்கல்ல, அந்த மாதிரி செய்கிறப்பையும் மட்டனை வந்து நல்லா நெய் ஊற்றி வதக்கிக்கிட்டோங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கணும். இந்த 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கிரேவி அந்த இதோட இருந்துச்சுன்னு சொன்னால பேக்கெட்ல, அது இப்போ 2 பாட்டில் ஊற்றிக்கிறோம், ஏன்னா நம்ம 2 பேக்கெட் போடுறோம். இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. நம்ம பிரியாணினா வெங்காயம், தக்காளி எல்லாமே அரைஞ்சிட்டு இருப்போம், அது ரொம்ப டைம் ஆகும். அதெல்லாம் இதில் எதுவுமே தேவையில்லை. எதுவுமே உப்பும் இதில் கலந்துருக்கு. நீங்கள் உப்பு, உரப்பு இதெல்லாம் எதுவுமே சேர்க்க வேணாம், எல்லாமே இதில் கலந்துருக்கு. அதை நீங்கள் வந்து அப்படியே கிரேவியாக ஊற்றினா மட்டுமே போதும். எவ்வளோ ஈஸியாக மேகி செய்கிறீங்களோ அந்த மாதிரி ஈஸியாக நம்ம பிரியாணி செஞ்சிடலாம். ஒரு பேக்கெட் வந்து நல்லா தாராளமாக 3 பேர் சாப்பிடலாம். இப்போ நான் 2 பேக்கெட் போட்டிருக்கேன். இதோட தேவைன்னா நீங்க முந்திரி போட்டுக்கலாம். தேவையானவங்க மட்டும் முந்திரி போட்டுக்கலாம், இல்லாட்டி அதுவும் தேவையில்லை. முந்திரியால டேஸ்ட் இல்லை, ஒரு ஃப்ளேவருக்காக தான் நான் முந்திரி போட்டேன். இப்போ என்ன செய்யணும்னா, நான் சொன்னேன்ல இந்த ஒரு பேக்கெட்டுக்கு 600 மில்லி தண்ணி, இந்த ஒரு பேக்கெட் அரிசிக்கு 600 மில்லி தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம 2 பேக்கெட் போடுறதுனால 1200 மில்லி தண்ணி ஊற்றுறோம். இது 100 இது அளவு. இதில் வந்து 1
6, அது ஒரு பாக்கெட்டுக்கு அடுத்தது 1, 6. இப்போ அளந்து ஊற்றியாச்சு. இப்போ இதை நான் மட்டன் செய்கிறதுனால இதை மூடி ஒரு 6 விசில் வைக்கிறேன். இதே சிக்கனாக இருந்தால் 4 விசில், வெஜிடபிள்ஸ் போட்டிங்கன்னா 1 விசில் வச்சா போதும். ஆறு விசில் வந்ததுக்கப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ 6 விசில் வந்தோடனே நம்ம என்ன செய்யலாம்னா அரிசியை சேர்த்துக்கலாம். அந்த அரிசியை ஒரு 25 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறமா சேருங்க. நம்ம இதில் சேர்த்துருக்க அரிசி வந்து ஜீரக சம்பா அரிசி. நீங்கள் தனியாக இதுக்கெல்லாம் அரிசிலாம் வாங்க வேணாம், அதோடயே இருக்கும். இது ஜீரக சம்பா அரிசி. அப்போ தான் இந்த திண்டுக்கல் பிரியாணி மாதிரி கரெக்டாக வரும். அதனால தான் ஜீரக சம்பா அரிசி கொடுத்துருக்காங்க. இந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் இந்த அரிசியை நீங்கள் அப்படியே விட்டுறலாம். அது நல்லா மிக்ஸ் ஆகி வரப்போ தான் நீங்கள் மூடணும். தண்ணி நல்லா சுண்டி வரப்போ தான் நீங்கள் குக்கரை மூடணும். அது வரைக்கும் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்போ அரிசி போட்டப்ப தண்ணியாவும் அரிசி நம்ம போட்டப்ப எப்படி இருந்துச்சு? இப்போ வந்து ஒரு நல்ல குழம்பு சாதம் மாதிரி, இப்போ குழம்பு ஊற்றி சாப்பிட்றோம்ல, அந்த இதுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் குக்கரை மூடணும். குக்கரை மூடி சிம்ல வச்சிருங்க. வெயிட் போட்டு சிம்ல வச்சிருங்க 10 நிமிஷம். விசில் வர தேவையில்லை. இப்ப நல்ல சூடான சுவையான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்ல மட்டன்லாம் நல்லா வெந்திருக்கு. பிரியாணி அரிசி நல்லா வெந்துருச்சு. பார்த்தாலே தெரியும் திண்டுக்கல் பிரியாணி மாதிரியே இருக்குல்ல. செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் நல்ல டேஸ்டியாகவும் பிரியாணி செய்யறதுக்கு இந்த மசாலா யூஸ் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். இந்த பிரியாணியை வந்து நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றத சொல்லுங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். நான் இந்த மிக்ஸ் வந்து எனக்கும் ஒரு பீஸ் கொடுத்துருந்தாங்க, சாம்பிள் பீஸ். அந்த மிக்ஸை வந்து நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக வந்திருக்குது. இந்த பிரியாணி மிக்ஸ் தேவைப்பட்டா காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். தஞ்சாவூரில் இருக்கிறவங்களுக்கு டோர் டெலிவரியும் இந்த மிக்ஸ் தேவைப்பட்டதுன்னா காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. அந்த டோர் டெலிவரியும் உண்டு. காண்டாக்ட் நம்பர் 8610070981. அவங்களுக்கு சப்போஸ் கடைகளுக்கு தேவைப்பட்டதுனாலும் ஹோல்சேலாகவும் கிடைக்கும். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இது ஃபங்க்ஷன்ஸ் தேவையான பிரியாணியாகவும் உங்களுக்கு கிடைக்கும். மட்டன் சிக்கன் இந்த மாதிரி பிரியாணியாகவும் கிடைக்கும். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் 8610070981. இதை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.